வணக்கம். இயக்கத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு பக்கபலமாயிருந்த களத்தில் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் அசோக் இந்த தொகுதி மக்களுக்கு தெரிஞ்சவர், இந்த தொகுதியை நல்லா புரிஞ்சவர், சிறந்த வேட்பாளர், உங்களுக்காகவே பிறந்த வேட்பாளர், பெத்த அப்பாவா இருந்து பெத்த அப்பாவை போல தொகுதி மேல அன்பும் அக்கறையும் கொண்டவர். அதனால இனிஷியலோட சேர்த்து வேளச்சேரி என்ற பேரை தன் பேர்ல சேர்த்துக்கிட்டு வேளச்சேரி அசோக்னு பேரை மாத்திக்கிட்டாரு. வேளச்சேரி அசோக்ன்றது அவரோட அடையாளம். நம்ம அண்ணன் அசோக்க இந்த தொகுதியோட அடையாளமா மாத்திக்கங்க. தேசக்தி திமுக கிட்ட இருந்து இந்த தொகுதியை காப்பாத்திக்கங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து அன்பு சகோதரர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்க. நம்ம அண்ணன் அசோக் அவர்கள் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, இந்த தொகுதி ஜெயிச்ச மாதிரி. தேர்தல் வந்துருச்சு, களம் சூடு பிடிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் கூட்டணிய அமைச்சிட்டாங்க. பொதுவா அரசியல் வந்தா எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஆப்போசிட்ல இருக்கிற கூட்டணி கட்சிகளோட சண்டை போடுவாங்க. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார அவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு. நான் திருமா கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் ஒன்னே ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு கடந்த 20 வருஷமா திமுகவை திட்டி திட்டி டியூன் ஆயிடுச்சு. அதனால திமுகவை திட்டுற வேலை நான் பாத்துக்கிறேன், அவங்கள காலி பண்ற வேலை நீங்க பாத்துக்கங்க. நான் ஒன்னும் காமெடிக்கு சொல்லல, பிரச்சாரத்துல பேசணும்ன்றதுக்காக எல்லாம் சொல்லல. நீங்களே பாருங்களேன், பாண்டிச்சேரியில இருக்கிற திமுக கூட்டணிய பாருங்க. அந்த கூட்டணிய புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. அது என்னன்னா, பாண்டிச்சேரியில திருமாவும் திமுகவும் கூட்டணி. ஆனா திருமா நிக்கிற தொகுதியில திமுக நிக்குது, திமுக நிக்கிற தொகுதியில திருமா நிக்கிறாரு. திருமாவும் காங்கிரஸும் கூட்டணி. ஆனா காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில திருமா நிக்கிறாரு, திருமா நிக்கிற தொகுதியில காங்கிரஸ் நிக்குது. திமுக திருமா காங்கிரஸும் கூட்டணி. ஆனா திருமா நிக்கிற தொகுதியில காங்கிரஸும் திமுக கூட்டணி. இது ஏதோ விஸ்வசார் படம் மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காவே இருக்கு. சரி, பாண்டிச்சேரியில தான் திமுக கூட்டணி தள்ளாடுதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல திணறிக்கிட்டே இருக்கு. இங்க பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட நம்ம எதிர்கட்சிக்காரங்க நம்ம எல்லாரும் போய் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, மக்களுக்கு அது செய்யுங்க, மக்களுக்கு இது செய்யுங்கன்னு கேட்டா அவர் நிதி இல்லைன்னு சொல்லி ஏமாத்துவாரு. அதுவே இப்போ அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க போய் தொகுதி கேட்டா சீட் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாரு. திமுக செஞ்ச அத்தனை அராஜகங்களையும் கூட நின்று வேடிக்கை பார்த்து கைத்தட்டி பிபி வாசிச்ச அத்தனை கூட்டணி கட்சிக்காரங்களோட சீட்டை பிடுங்கி அவங்களுக்கு விபூதி அடிச்சு 10+1 சீட்டு கொடுத்து அந்நியார குஷிப்படுத்திருக்காரு ஸ்டாலின். 10 பைசாக்கு தேராத தேமுதிகக்கு 10+1. உலகநாயகன் கமல்ஹாசன்
அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து மொத்த கட்சியையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த கமல்ஹாசனுக்கு 2 சீட் இல்ல. கமல்ஹாசனுக்கு 2 சீட் இல்ல. ஆனா கருணாஸ்க்கு ஒரு சீட்டு, சப்பானிக்கு சீட் இல்ல, லொடுக்கு பாண்டிக்கு சீட்டு. என்ன மாதிரி யாரோ திமுக இருந்திருக்காங்க. எல்லா கேள்வியும் தைரியமா கேட்கறவங்க ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. 1/2% ஓட்டு இல்லாதவங்க, 10 பைசாக்கு தேராதவங்க இந்த தேமுதிகக்கு போய் எதுக்காக 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் சொல்லிருக்காரு, அவங்க மனவாடுப்பா, அவங்களும் தெலுங்கு நம்மளும் தெலுங்கு, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா நம்ம திராவிடத்தை எப்படி வளர்க்கறதுன்னு கேட்டிருக்காங்க. திருமாவும் கம்யூனிஸ்டும் பலி போயிருக்கிறது திராவிடத்தை வளர்க்கறதுக்காக இல்ல, தெலுங்க வளர்க்கறதுக்காக. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல திமுக கூட்டணி நம்ம அதிமுக கூட்டணி கையில தோக்கும். மிச்சமீத இடங்கள்ல திமுக கூட்டணி கையிலே தோக்கும். ஏன்னா அந்த திமுக கூட்டணி கட்சியில தொகுதிக்கு 10-15 பேராவது உப்பு போட்டு தின்ற விசுவாசிங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரோஷம் இருக்கும்ல. நிச்சயமா அவங்க யாரும் திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பொதுவா 5 வருஷம் ஆனா திமுக ஆட்சியில திமுகவை மக்கள் வெறுக்கிறது வழக்கம். ஆனா இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில மக்கள் மட்டும் இல்ல, திமுக கட்சிக்காரங்களே திமுகவை வெறுக்கிறாங்க. இதுதான் திமுகக்கு கடைசி தேர்தல். நீங்க எழுதி வச்சுக்கங்க, திமுக செத்து போச்சு, காணாம போயிடும். ஏன்னா திமுகவோட 13 சிட்டிங் எம்எல்ஏங்களுக்கு அவங்க சீட்டு தரல. திமுக காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஆனா 19 அதிமுக இருந்து போனவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுலயும் 2 மாசம் ஆச்சு கட்சியில சேர்ந்து, அவங்களுக்கு 5 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. 50 வருஷமா கருணாநிதியில இருந்து இன்ப நிதி வரைக்கும் கோவணம் தோச்சு கொத்தடிமையா வாழ்ற திமுக காரனுக்கு சீட்டு இல்ல. அடுத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட்டு. 10 ரூபாய் பேட்டரிக்கு கூட பிளஸ் மைனஸ் 2 பக்கம் இருக்கும். ஆனா கருணாநிதி குடும்பத்தை நம்பி வாழ்ற திமுக காரன் வாழ்க்கையில மைனஸ் மட்டும்தான் இருக்கு, பிளஸ் என்ற வார்த்தையே கிடையாது. பிளஸ் எல்லாமே கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும்தான். திமுகவை விட்டு நம்ம புரட்சி தலைவர் என்னைக்கு வெளியில வந்தாரோ அன்னைக்கு அந்த கட்சியில இருந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோஷம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கொள்கை, நல்லாட்சி என்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் திமுகவை விட்டு வெளியில வந்துடுச்சு. அங்க கருணாநிதி கொத்தடிமைகள் மட்டும்தான் இருந்தாங்க. இருந்த கொத்தடிமைகள் எல்லாம் காலி பண்ணிட்டு ஸ்டாலின் புதுசா கொத்தடிமைகளை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுக இருக்கிற சிறந்த கொத்தடிமை இங்க இருந்து போன அண்ணன் ஓபிஎஸ் தான். 2 மாசம் கூட ஆகல, கட்சிக்காரனுக்கு பயப்படாம எதுக்காக ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கிறாருன்னு கேட்டேன். ஓபிஎஸ் குனிஞ்சு கும்பிடுறத பார்த்து ஸ்டாலினுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சா? அவர் வாழ்க்கையில யாருமே அவருக்கு அப்படி ஒரு வணக்கம் வச்சது இல்லையா? அந்த வணக்கத்துக்காகவே ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து திமுக காரன் சகிச்சுப்பா? எனக்கு தெரியும், அதிமுக காரங்க எல்லாரும் ரெட்டையாளுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் திமுக காரங்களை கேட்கிறேன், இந்த தேர்தல் உங்களோட ஓட்டு யாருக்கு? திமுக காரங்களை கேட்கிறேன், திமுக காரங்களோட ஓட்டு யாருக்கு? ரெட்டையாளுக்கு. நீங்க படுற அசிங்கத்தையும் அவமானத்தையும் பார்த்து எங்களுக்கே மனசெல்லாம் வலிக்குதுங்க. இன்னும் கட்சிக்காரங்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்துவாங்க? ஒரு முறை ரெட்டையாளுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு இல்லாத தைரியம், உங்களுக்கு இல்லாத கௌரவம், உங்களுக்கு காட்டுற அன்பு எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த திமுக காரங்க இருக்காங்க பாருங்க, அதிமுகவை குறை சொல்றாங்க. அதிமுக குறை சொல்ற அளவுக்கு இருக்கு. அதிமுக
அதிமுக அம்மாவோட அதிமுக, ஐயா புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அதிமுக, மக்களுக்காக மக்கள் திலகம் ஆரம்பிச்ச அதிமுக. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆன்ற எழுத்துதான் வித்தியாசம். ஆனா அந்த ஆளுதான் அத்தனையும் இருக்கு. அன்பு, அறிவு, அங்கீகாரம், அற்புதம், அதிகாரத்துல பங்கு, அரவணைப்புன்னு எல்லாமே அதிமுக தான் இருக்கு. அதிமுக தமிழர்களின் விலாசம், நல்லாட்சியின் அடையாளம், தமிழக மக்களின் தேர்வு. இந்த திருட்டு திமுக தீய சக்திக்கு தீர்வு. வர தேர்தலில் நீங்க ரெட்டைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வாழ்க்கை எவ்வளவு வெளிச்சமா மாறும்ன்றதை நீங்க பாருங்க. பொதுவா தேர்தல் வந்தா போதும், வகை வகையா டிசைனா விளம்பரம் கொடுப்பாரு ஸ்டாலின். போன தேர்தலில் கொடுத்தது எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள், போலி விளம்பரங்கள். போன தேர்தல் என்னன்னு விளம்பரம் கொடுத்தாரு? விடியல் தருவேன், விடியல் தருவேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் விடியல் வந்துருச்சா? 5 வருஷமா யாருக்காவது விடியல் வந்திருக்கா? ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் விடியல் வந்திருக்கு. இப்போ அதே ஸ்டாலின் புதுசா ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கிட்டு வராரு. தமிழ்நாடு தலைக்குனியாதேன்னு. அண்ணா இந்த போன் எடுத்து வைங்க. இந்த போன் புதுசா ஸ்டாலின் விளம்பரம் தராரு. தமிழ்நாடு தலை குனியாதேன்னு. ஸ்டாலின் தலை குனிய மாட்டாரு, ஏன்னா குனிஞ்சா ஒரு விக்கு கீழே விழுந்துரும். தமிழ்நாடு தலை குனியாதா? 5 வருஷ திமுக ஆட்சியில தமிழனையும் தமிழ்நாட்டையும் எங்க தலை நிமிர விட்டாரு ஸ்டாலின். 5 வருஷமா நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். இந்த சென்னையில 40 வருஷ வரலாறு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கன்னி பொண்ணு, கல்லூரிக்கு போன கன்னி பொண்ணு கொடூரமா கற்பழிச்சிருக்காங்க. யார் அந்த சாரன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அதே கல்லூரியில மேலும் 5 பொண்ணுங்களை கெடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு சோறு இல்லைன்னாலும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுக்கிட்டு வாழ்ற ஏழை மக்கள் வாழ்ற கிராமம் வேங்கை வயல். அவங்க குடிக்கிற தண்ணியில அசிங்கத்தை கலந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தமிழ்நாடு இன்னும் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 63 பேர் செத்தாங்க. மரக்காணத்துல 17 பேர் செத்தாங்க. கள்ளச்சாராயத்தை தடுக்க துப்பில்லாம கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. ராணுவத்தில் செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் தராங்க. இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்து தமிழ்நாடு தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம். டீச்சர்ஸ் போராடுறாங்க, டாக்டர்ஸ் போராடுறாங்க, நர்ஸ் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. நம்ம எல்லாம் கூகுள் மேப் திறந்தா டிராபிக் அப்டேட் வருதோ இல்லையோ, போராட்டம் அப்டேட் வருது. இந்த போராட்டக்களமா இருக்கிற மக்களை பார்த்து, போராட்டத்துக்கு நடுவுல வாழ்ற மக்களை பார்த்து தமிழ்நாடு தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கரண்ட் விட கரண்ட் பில் ஷாக் கிடைக்குது. போன தேர்தலில் ஸ்டாலின் என்னமா சொன்னாரு? மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க மாசம் மாசம் இபி பில் கட்டலாம்னு சொன்னாருல்ல. ஆனா செஞ்சாரா? 5 வருஷம் திமுக ஆட்சியில 4 முறை கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல கரண்ட் போனா நீங்க போன் பண்ணா யாருமே சீக்கிரமா வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இபில 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் 4 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாடு தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து பண்றோம்னு சொல்லி குரூப் 2 தேர்வை ரத்து பண்றாங்க இந்த ஆள தெரியாத அரசாங்கம். 5 வருஷம் ஆட்சியில 2 முறை குரூப் 2 எக்ஸாம் ரத்து பண்ண ஒரே அரசாங்கம் இந்த ஆள தெரிய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. 10-12 வயசு பசங்க கஞ்சா போதையில சுத்துறாங்க. நல்லது கெட்டது தெரியாத வயசுல பசங்க கஞ்சா போதையில சுத்துறாங்க. பொழைக்க வந்த வடமாநில மக்களை வெட்டுறாங்க. அத வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறாங்க. இது எல்லாத்தையும் தடுக்க துப்பு இல்லாத அரசை பார்த்து தமிழ்நாடு தலை
போட சொல்லி கேட்கறது நாங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்றணும்ன்றதுக்காக. ஒரு ஆட்சியில மாட்டிக்கிட்டு மக்கள் தவிக்கும் போது அந்த மக்களை காப்பாற்றணும்னா, அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அங்க ஒரு புரட்சி வரணும். அந்த புரட்சி சரியான நேரத்துல வரணும். இந்த அராஜக திமுக ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ய தமிழ்நாட்டு மக்கள் தயாராயிட்டாங்க. இது உங்களை காப்பாத்திக்க, இந்த தமிழ்நாட்டை காப்பாத்த நீங்க செய்ய வேண்டிய புரட்சி. இது ஒற்றை விரல் புரட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான புரட்சி, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான புரட்சி, நேற்ற தேர்வால வாழ்க்கை இழந்த மாணவர்களுக்கான புரட்சி, வட்டி கட்ட முடியாம விஷம் குடிச்சு சாகிற விவசாயிகளுக்கான புரட்சி. இது உங்களுக்கான புரட்சி, உங்களுக்காக வேலை பார்க்க துடிக்கிற அதிமுகவின் புரட்சி. இது ஒற்றை விரல் புரட்சி. உங்க ஒற்றை விரலால் வாங்கி அடங்க இந்த தீய சக்தி திமுக தமிழ்நாட்டில இருந்தே காணாம போயிடும். இந்த முறை எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா அம்மான்னு கத்தி அளவும் மாட்டாங்க. 5 வருஷத்துல அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம் ஸ்டாலின். இல்ல நம்ம மேல தப்பு சொல்லி எங்க ஆட்சியில நடந்த குறைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். நம்ம மேல சொல்றதுக்கு குறை எதுவுமே இல்ல, அவங்க செஞ்சதை சொல்றதுக்கு சாதனை எதுவுமே இல்ல. அதனால சும்மா நம்ம அண்ணன் எடப்பாடியாரு கேலி பேசிக்கிட்டே பிரச்சாரம் பண்றாங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியாருன்னும் சாதாரணமா வளர்ந்தவர் இல்ல. நம்ம அண்ணன் எடப்பாடியார் சிஎம் நாற்காலியில உட்காரும் போது அவர் சந்திச்ச விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. முதல்ல கேலி பேசினாங்க, அப்புறம் எதிர்த்து பேசினாங்க, அப்புறம் பயந்து பேசினாங்க, கடைசியில சரண்டர் ஆனாங்க. நம்ம அம்மாவோட ஆட்சியை 4 வருஷம் நல்லா நடத்தி காட்டினவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அவர் வாரிசு கோட்டால வந்த மாறனா பேரனா இல்ல நம்ம எடப்பாடியார். அப்பா தயவுல வந்த ஸ்டாலினா உதயநிதியா இல்ல நம்ம எடப்பாடியார். துண்டு சீட்டை பார்த்து கண்டபடி வளர்றவர் இல்ல நம்ம எடப்பாடியார். நீட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லி தமிழக மாணவர்கள் வாழ்க்கை ஒழிச்சவர் இல்ல நம்ம எடப்பாடியார். தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது வேடிக்கை பார்த்தவர் இல்ல நம்ம எடப்பாடியார். பச்சை குழந்தைய கூட கெடுக்கும் போது வாய்க்கட்டி கண்மூடி முட்டாள்தனமான ஆட்சி, முரட்டுத்தனமான ஆட்சி பண்ணவர் இல்ல நம்ம எடப்பாடியார். அவரோட ஆட்சியில அத்தனை அமைச்சர்களும் ஊழல் செஞ்சு மாட்டும் போதும் கூட வெக்கம் இல்லாம ஆட்சி நடத்தினவர் இல்ல நம்ம எடப்பாடியார். கோட்டை காரு துப்பி ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அவனை கூட்டிட்டு வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தின அசங்கப்பட்ட முதல்வர் இல்ல நம்ம எடப்பாடியார். கொரோனா காலத்துல டாஸ்மாக திறந்து நீ குடிச்சு செத்தா எனக்கு என்ன, எனக்கு வருமானம் பிறந்தா போதும்னு நினைச்சவர் இல்ல நம்ம எடப்பாடியார். நம்ம எடப்பாடியார் யார் தெரியுமா? அம்மாவுக்கு பிறகு யார்? கழகத்தை காப்பாற்ற போவது யார்? இயக்கத்தின் தலைவர் யார்? தமிழகத்தின் முதல்வர் யார்? யார் 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 யாருன்னு மொத்த தமிழ்நாடு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த யார் தான் எடப்பாடியார் வந்து நின்றவர். களத்தில் முன்னாடி நின்று எதிரிகளை தோக்கடிச்சு துரோகிகளை துரத்தி கட்சியை காப்பாத்தினவர். அம்மாவோட ஆட்சியை அட்டகாசமா நடத்தி காமிச்சவர். மக்களால் தேர்ந்தெடுத்தவர் இல்ல எடப்பாடியார் ஸ்டாலின் கேலி பேசுறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னாலும் 4 வருஷம் மக்களுக்காக மக்களாட்சி நடத்தினவர் அண்ணன் எடப்பாடியார். கொரோனா காலத்துல 1 பைசா வருமானம் இல்லைன்னா கூட டாஸ்மாக மூடி வச்சாரு, அம்மா உணவகத்தை திறந்து வச்சாரு, மக்களுக்கு சோறு போட்டாரு, தேவைப்பட்ட மருந்து மாத்திரை கொடுத்தாரு, மினி கிளினிக் திறந்தாரு. மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி கொரோனா காலத்திலையும் அம்மாவோட திட்டங்கள் எதுவுமே நிறுத்தாம
ஸ்டாலின் மாணவர்களுக்கு மடிக்கணினியா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அம்மா உணவகமா இருக்கட்டும், மினி கிளினிக்கா இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும், இலவச மின்சாரமா இருக்கட்டும், திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்கள் அம்மாவும் அதிமுகவும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மக்களுக்காக ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். மக்களுக்காக விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வாசலுக்கு வரும். கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் இனிமே 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு இடம் கொடுத்து அதுல வீடும் கட்டி தரப்படும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்களோட லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் தரப்படும். +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரப்படும். மாணவர்களுக்கு எப்படி உதவித்தொகையோ மீனவர்களுக்கும் உதவித்தொகை, அவங்களோட உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். கல்வியில சிறந்த மாநிலமாய் இருக்கணும் தமிழகம் பண்றதுக்காக புது மாணவர்களுக்கு கல்வி கடன் தரப்படும். பழைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். ரோட்டோரமா சின்ன சின்ன வியாபாரம் வச்சு அவங்க தினம் தினம் சம்பாதிச்சு பழக்கிற வியாபாரங்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக அவங்களோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் தொழில் துவங்க அவங்களுக்கு வட்டி இல்லாத வட்டி இல்லாத கடன் தரப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் பச்சை தமிழர், உண்மையான விவசாயியின் மகன். அதனால தமிழர் திருநாள் பண்டிகையான பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு உங்களுக்கு தரமான சேலை, தரமான வேட்டி வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் 1200 ரூபாய் பென்ஷன் இனிமே 2000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த உதயசூரியன் ஆட்சியில நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. விலையெல்லாம் ஏறி போச்சு, வரியெல்லாம் ஏறி போச்சு. கஷ்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தோட கண்ணீர் தொடக்கிற வகையில நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா பெண்கள் வாழ்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இப்படி ஏராளமான திட்டங்கள், 297 திட்டங்கள், மக்கள் தேவைகளை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்ம அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பு நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டையில் வாக்களித்து நம்ம அண்ணன் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நான் ஒன்னும் சும்மா கேட்கலங்க, நிஜமாவே அக்கறையாதான் கேட்கிறேன். நல்லா யோசிச்சு நியாயமா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை எப்படி இருந்தது, இப்ப சென்னை எப்படி இருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி அப்பாவி மக்கள் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இருந்த கூரைய பிச்சுக்கிட்டு போய் நடுத்தெருவுல நிப்பாட்டினதுதான் மிச்சம். இந்த சென்னை பத்தி கொஞ்சம்
ஒரு காலத்துல சென்னைன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுறுசுறுப்பு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலினோட சுரண்டல் தான் ஞாபகத்துக்கு வருது. சென்னைன்னா நடு ராத்திரியிலையும் பெண்கள் சுதந்திரமா நடுமாறுற ஒரு பாதுகாப்பான ஊருன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு யூனிவர்சிட்டியில கூட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஞாபகத்துக்கு வருது. சென்னைன்னா சீரியல் லைட்டு, எல்இடி லைட்டு, அம்மன் கோவில் திருவிழா ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு கரண்ட் பில் கட்ட முடியாம பாதி சென்னை இருட்டுல இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது. சென்னைன்னா பார்க்கும், அந்த பார்க்ல விளையாடுற குழந்தைங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு தெருக்கு தெரு நடக்கிற பாலியல் வன்கொடுமையும் போக்சோ கேஸும் தான் ஞாபகத்துக்கு வருது. சென்னைன்னா பார்த்தசாரதி கோயில், சாந்தோம் சர்ச், மவுண்ட் ரோடு தர்கா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் திரும்புற பக்கம் டாஸ்மாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சென்னைன்னா கடற்கரையும் பொருள் காட்சியும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு கஞ்சாவும் பொறிக்கங்களும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. சென்னைன்னா போலீஸும் அவங்களோட புத்திசாலித்தனமும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு லாக்அப் டெத்தும் கட்ட பஞ்சாயத்தும் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி சிங்கார சென்னையா இருந்த நம்ம சென்னைய இந்த திருட்டு திமுக ஆட்சியில சீரழிஞ்ச சென்னையா மாத்திட்டாங்க. சென்னை வந்தவங்களை வாழ வைக்கிற அன்னைன்னு பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த சென்னை திமுக என்ற தீய சக்தி கொள்ளடிக்கிற கோடவுனா மாறிடுச்சு. தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல உங்களில் ஒருவரான பச்சை தமிழரான அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம அண்ணன் எடப்பாடியார் சிஎம் ஆன அடுத்த நாளே இந்த சென்னை சுத்தமான சென்னை ஆகும், சுதந்திரமான சென்னை ஆகும், பாதுகாப்பான சென்னை ஆகும். நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க வீட்டுக்கு வர திருடனு கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. தயவு செஞ்சு தமிழ்நாடு முன்னேறணும்ன்றதுக்காக, தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக, தமிழக இளைஞர்களின் வருங்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க இல்ல வேட்பாளர், உங்க நல்ல வேட்பாளர், உங்க செல்ல வேட்பாளர் அண்ணன் அசோக் அவர்களுக்கு